எந்த கண்டிஷன்ல தான் வண்டி பண்ணி கொடுத்துருவீங்க? எந்த கண்டிஷன்ல இருந்தாலும் புல்லட் பொறுத்தளவுக்கு ப்ராப்ளம் கிடந்தா கூட புல்லட்டுக்கு எப்படி கிடந்தாலும் ரெண்டா மூணா கட்டாய் கிடந்தா. நம்ம கிட்ட வண்டி இருக்குல்ல, இப்ப அங்க ஒரு வண்டி இருக்கு. ஆமா, இந்த மாதிரி வண்டி எல்லாம் எடுத்தா எவ்வளவு இந்த மாதிரி வண்டி எல்லாம் எடுத்தோம்னா இப்போ இந்த வண்டி எடுத்தா என்ன செலவு பண்ணா ஒரு புது கண்டிஷன் வரதுக்கு எவ்வளவு செலவாகும்? கம்ப்ளீட்டா ஃபுல்லா ரெட் எலக்ஸ் பண்ண சொல்லிக்கிறேங்க. அவர் ஃபாரின்ல இருக்கிறாருங்க. ஒரு புல்லட் வந்து சாவி போட்டதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அதை மூவ் பண்ணி எடுத்துட்டு போறது வரைக்கும் அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர், திரும்ப போயிட்டு வந்துட்டு அது எப்படி ஆஃப் பண்ணி நிறுத்தணும், அது எனக்கும் தெரியாது. நானும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண கிடையாது, பார்த்தது கிடையாது. புல்லட் ரோட்ல போகும்போது பார்த்துருக்கேன். பார்த்தீங்களா இல்லையா புல்லட் தட 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 தட. அந்த வயசுல சின்ன சேட்டைகள் பண்ணிருப்பீங்களா புல்லட் வச்சு? ஏதாச்சும் அதை சொல்ல முடியுமா? அது அந்த புல்லட்டோட லைஃப் உங்களுக்கு எப்படி இருக்கு? கேட்டோன்னு சிரிக்கிறேன். பார்த்துருக்கேன், சரி, பட் பெருசா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது இல்ல. அந்த புல்லட் எப்படி ஸ்டார்ட் பண்ணும், அந்த புல்லட்ல என்ன வேலை நடக்குது, டீசலுக்கும் பெட்ரோலுக்கும் என்ன வித்தியாசம். ஹைடா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? குட் மார்னிங், வெரி 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 குட் மார்னிங். டைம் பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக 7:36ங்க. எங்கடா கிளம்பிட்ட அப்படின்னு கேட்டால் புல்லட் ரீஸ்டோரேஷன் கேரேஜ், அங்கே தாங்க போகிறோம். மக்களே பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து ஜின்னுக்கு வந்து ஃபீட் பண்ணியாச்சு. அவனுக்கு வந்து சாப்பாடு கொடுத்தாச்சு. இனிமேட்டு பிரச்சனையே இல்லை, அவன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிருவான். நம்ம வேலையை காட்ட ஆரம்பிச்சிடலாம். பறக்கிறோம், தட்டுறோம். இன்றைக்கி வந்து விலாக் தூக்குறோம். பைக் எடுத்துகிட்டு கிளம்புனாவே அது விலாகு தாங்க. ரைடிங் கீர் இல்லாமல் கிளம்புனா அது லோக்கல் விலாகுங்க. ரைடிங் கீரோட கிளம்புனா அது லாங் விலாகுங்க. இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னா புல்லட் ரீஸ்டோரேஷன், டீசல் புல்லட், பெட்ரோல் புல்லட், 1960, 1970, 1980. ஸோ அந்த மாதிரியான புல்லட்லாம் எப்படி சர்வீஸ் பண்ணுறது, ரீஸ்டோரேஷன் பண்ணால் என்ன காஸ்ட் வரும், சர்வீஸ் பண்ணால் என்ன காஸ்ட் வரும், அதோட டீட்டெயில் என்ன, ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில். அதேமாதிரி அந்த புல்லட் எப்படி ஃபஸ்ட்டு ஹேண்டில் பண்ணணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி கீர் போடணும், எப்படி மூவ் பண்ணணும், எப்படி ரைட் பண்ணணும், அதுக்கான எல்லாமே வந்து இந்த வீடியோவில் வந்துருங்க. ஸோ பர்ஃபெக்டான ஒரு விண்டேஜ் புல்லட்டுக்கான ஒரு ரீஸ்டோரேஷன் வ்ளாக். அவர்கிட்ட போய் அக்கு வேற ஆணி வேற பிரித்து கேட்க போகிறோம். அவங்க எப்படி பண்ணுறாங்க, எவ்வளோ வருஷமாக இந்த ஃபீல்டு இருக்கிறாங்க, எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோவில். விண்டேஜ் புல்லட் லவர்ஸ் இருந்தீங்கன்னா அவங்களுக்கான தீனி தான் இன்றைக்கி. புல்லட் போது பாருங்கள். ஐயா புல்லட் ஓட்டிகிட்டு போகிறாரு. சத்தம்னா பயங்கரமாக இருக்குது. பார்த்தீங்களா இல்லையா புல்லட்டு தட 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 தான் போகுது. அந்த புல்லட் ரீஸ்டோர் அந்த ஒர்க் ஷாப் வந்தாச்சு கேரேஜுக்கு. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அண்ணா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. வணக்கங்கண்ணா. அதான் சரி, நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா பைக் பத்தி பேசலாம். இந்த புல்லட் இருக்கு பாத்தீங்களா? ஆமா, இந்த புல்லட் வந்து நான் பார்த்துருக்கேன், சரி, பட் பெருசா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது இல்லை. அந்த புல்லட் எப்படி ஸ்டார்ட் பண்ணும், அந்த புல்லட்ல என்ன வேலை நடக்குது, டீசலுக்கும் பெட்ரோலுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லிட்டு நிறைய விஷயம் பேசிடணும். அது எல்லாமே நம்ம பேசுவோம். சரி, நீங்க புல்லட் வந்து எந்த மாதிரி ரீஸ்டோர் பண்ணி கொடுக்குறீங்க, நீங்க வாங்கி கொடுக்குறீங்களா, இல்ல நாங்க வந்து ரீஸ்டோர் மட்டும் தான் பண்ணுவோம், சர்வீஸ் மட்டும் தான் பண்ணுவோம், அந்த மாதிரி இது பண்றது இல்லை, அந்த மாதிரிலாம் சொல்லலாம். நீங்க என்னென்ன நினைக்கிறீங்க அது எல்லாமே பேசலாங்கண்ணா. இப்போ வந்து என்ன ஒர்க் போயிட்டு இருக்குது? என்ன ஒர்க்? இது வண்டி ரீஸ்டோர் தாங்க. பாட்டி நம்மகிட்டயே வண்டி எடுத்துங்க. ஓகேங்கண்ணா. 60,000 ரூபாய்க்கு எடுத்தாரு. எஃப்சிஎல கரண்ட்ல 60,000 ரூபாய்க்கு எடுத்தாரு. கொஞ்சம் அன்கண்டிஷன் வண்டிங்க. ஓகேங்க. கம்ப்ளீட்டா ஃபுல் ரீஸ்டோர் பண்ண சொல்லிட்டாரு. 1.5 லட்ச ரூபா பட்ஜெட்டுங்க. கம்ப்ளீட்டா ஃபுல்லா ரெட் எலக்ஸ் பண்ண சொல்லிக்கிறேங்க. அவர் ஃபாரின்ல இருக்கிறாருங்க. நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் யூடியூப்ல வீடியோ போட்டிருந்தாரு, அதை பார்த்துட்டு வண்டியை விட்டுருக்காருன்னு. வண்டி நான் அப்பப்போ எடுத்து ரீசேல் பண்ணுவேங்க. அதுல வீடியோ போட்டிருந்ததை பார்த்து இந்த வண்டி நம்மளுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி வேற வண்டி செஞ்சதை பார்த்துட்டு எனக்கு இதே மாதிரி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி விட்டுருக்காருன்னு வைங்க. இது வந்து என்ன இன்ஜினுங்க? இது லம்பாடி இன்ஜினுங்க. டீசல் இன்ஜின். ஓகே ஓகே. 6 ஹெச்பிங்க. ஓகேங்கண்ணா. நம்ம என்ன பட்ஜெட்டு,
ஒரு வண்டி வாங்கினா எவ்வளவு ஆகும் என்ன ஏதுன்னு சொல்லி நிறைய பேருக்கு இது கிரேஸா இருக்கிறாங்க. ஆமா இப்போ என்னன்னா இன்னைக்கு மேக்ஸிமம் ரொம்ப அன்கண்டிஷன் இருந்தாவே 70,000 அந்த ரேஞ்ச் விற்கிதுங்க. மினிமம் ₹1 கம்மியா வண்டி கிடையாதுங்க. எப்படி இருந்தாலும் ₹1 கம்மியா வண்டி கிடையாதுங்க. அந்த மாதிரி போயிட்டு இருக்குதுங்க. ஓகே. இன்னைக்கு செலவுன்னு பண்ணோம்னா கிட்டத்தட்ட ₹1.5 லட்சம், ₹2 லட்சம், 2.5 லட்சம் அந்த மாதிரி எல்லாம் ஆயிருக்கு. இப்போ நானே ரீஸ்டோர் பண்ண பெட்ரோல் பிளேட்டு கம்ப்ளீட் பிரிச்சு எல்லாம் செல் போட்டு எல்லாம் பண்ண ₹1,80,000 ஆச்சுங்க. ஓகே. அதே இப்ப பண்ணி 6 மாசத்துல ஆச்சுங்க. இப்ப பண்ண ₹2 லட்சம். ₹2 லட்சம். ஆமாங்க. அது ரேட் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்குதுங்க. ஓகே. கரெக்டா நம்ம சொல்ல முடியறது இல்லைங்க. பட்ஜெட் இவ்வளவுதான் ஆகுன்னு சொல்ல முடியாது இல்லைங்க. மினிமம் ₹1.5 லட்சம். ₹1 லட்சம். ஆமாங்க. சர்வீஸ்க்கு மட்டும் வண்டி எடுக்கிறது எல்லாம் எடுத்து ரீஸ்டோர் பண்ணாங்க. எடுக்கிறது இல்லாம ரீஸ்டோருக்கு மட்டும் ₹1 லட்சம் ஆகும். எடுக்கிறது வண்டியை பொறுத்து நம்ம என்ன கண்டிஷன் இருக்குன்னு. ஆமாங்க. போய் எடுத்து நம்ம செல் போடுறோம், மறுபடியும் போர்க்கு லேட்டஸ்ட் போடுறோம், அலைவீல் போடுறோம், டிஸ்க் போடுறோம், இதெல்லாம் நிறைய பண்றாங்களேங்க. குறைஞ்ச ₹1 லட்சம், ₹2 லட்சம் அந்த மாதிரி. இப்ப நம்ம கிட்ட வண்டி இருக்குல்ல, இப்ப அங்க ஒரு வண்டி இருக்கு. இந்த மாதிரி வண்டி எல்லாம் எடுத்தா எவ்வளவு இந்த மாதிரி வண்டி எல்லாம் எடுத்தோம்னா 1.25, 1.5 அந்த பட்ஜெட் போய் 1.25 ஆகும். இப்போ இந்த வண்டி எடுத்தா என்ன செலவு பண்ணா ஒரு புது கண்டிஷன் வரதுக்கு எவ்வளவு செலவாகும்? இந்த கண்டிஷன்ல எடுத்தாலும் அப்படியே ஓட்டிக்கலாங்க. நல்லா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ என்னோட பாயிண்ட் ஆஃப் எப்படின்னா, இப்ப நான் மாதிரி வண்டி எடுக்கிறேன், சரி, இது இன்னும் கொஞ்சம் புதுசு பண்ணணும், சரி, அப்படின்னா என்ன எவ்வளவு செலவாகும்? ₹1 லட்சம். ₹1 லட்சம். ₹1 லட்சம். நம்ம என்னதான் எடுத்தாலும் புதுசு பண்றதுக்கு ₹1 லட்சம் ஆயிரும். அதே மாதிரி இப்போ எந்த கண்டிஷன்ல தான் வண்டி பண்ணி கொடுத்துருவீங்க? எந்த கண்டிஷன்ல இருந்தாலும் புல்லட் பொறுத்தளவுக்கு எல்லா ஸ்பேர்ஸுமே கிடைக்குங்க. இல்லைனால ஆர்டர் போட்டு வாங்கி கொடுத்துருவாங்க. ஈரோடுமா ஸ்கிராப்ல கிடக்குனா கூட எடுத்து ஸ்கிராப்ல கிடந்தா கூட புல்லட்டுக்கு எப்படி கிடந்தாலும் 2 3 கட்டாய் கிடந்தாலும் எடுத்து ரெடி பண்ணி போடலாம். இப்போ இவ்வளவு டீடைல்ஸ் சொல்றீங்க, இவ்வளவு விஷயம் பண்றீங்க, எப்படி இந்த ஃபீல்டுக்குள்ள வந்தீங்க? நான் சின்ன பையனாக்கு மாமா கூப்பிட்டு வந்து ஒர்க் ஷாப்ல விட்டாருங்க. அவர் அப்போ பைக் வச்சிருந்தாரு. சரி வான்னு கூப்பிட்டு விட்டாருங்க. இப்போ உங்களுக்கு ஏஜ் எவ்வளவு? எனக்கு 49. 49. எந்த வயசுல வந்துட்டு இந்த தொழில்? 96ல ஒர்க் ஷாப் போனேன். 96ல ஃபர்ஸ்ட் போறீங்க? 95ல போனேங்க. அப்புறம் 2000 வரைக்கும் ஒர்க் ஷாப் போயிட்டு 2000 வரைக்கும் நீங்க அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க. அது ஒர்க் பண்ண இடம் முடச்சூர் இங்க தான் 4 கிலோமீட்டர். அப்புறம் நான் சும்மா இருந்தேன். அப்புறம் நம்ம கஸ்டமர்ல ஒர்க் ஷாப் வச்சிரு அப்படின்னு சொல்லி நிறைய பார்ட்டி ரெக்கமெண்ட் பண்ணி அவங்களே ஸ்பேனர் எல்லாம் அவங்களே வாங்கி கொடுத்தாங்க. கஸ்டமர்? ஆமாங்க, அவங்களே வாங்கி கொடுத்தாங்க. அப்புறம் அவரே கடை நானே பேசிடுறேன்னு சொல்லி அவரே பேசி கடையை வச்சு கொடுத்தாருங்க. இப்போ இந்த ஒர்க் எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு? இந்த ஜாப் ஒர்க்கு பரவாயில்லைங்க உங்களுக்கு? பரவாயில்ல. பரவாயில்ல. 2001ல ஒர்க் ஷாப் வச்சுங்க. 26 வருஷம் ஆயிருச்சு. இப்போ நம்ம கிட்ட என்னென்ன புல்லட் வேலை போயிட்டு இருக்கு? டீசல் புல்லட்டுங்க, பெட்ரோல் புல்லட்டு. டீசல் புல்லட் ஒரு 6 வண்டி பெயிண்ட் பிடிச்சிக்கிறேன். சில்லற வேலை டெய்லி வண்டி வந்துட்டே இருக்குங்க. சில்லற வேலை, கேஸ் கட் போயிடுச்சு, ஆயில் மாற்றணும், சயின்ஸ் பைட் மாற்றணும் அப்படின்னு ஏதோ ஒரு வேலை வந்துட்டே தான் இருக்கு. ஆக்சுவலா என்கிட்டயும் நான் லாஸ்ட் டைம் மீட் பண்ண பாத்தீங்களா? ஆமாங்க. அந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறம் ஒருத்தர் மட்டும் வந்து எனக்கு இதுல மெசேஜ் பண்ணாரு, இல்ல யூடியூப்ல. சரி, இந்த கடையோட அட்ரஸ் எங்க இருக்கு, ஷாப் எங்க இருக்கு, இந்த மாதிரி சொன்னாரு. இல்லைங்க பிரதர், நான் தனியா ஒரு வீடியோ போடுறேன். இப்போ முக்கியமா பண்றது அவருக்காக நான் வீடியோ தான் இந்த வீடியோ. அது எல்லாமே என் ஃப்ரெண்ட்ஸ் 200 பேர் கேட்டாங்க இது எங்க பண்றாங்க. ஏன்னா அந்த சரௌண்டிங் நிறைய பேர் சர்வீஸ்க்கு நான் மேக்ஸிமம் பார்த்தது இல்ல. நான் பார்த்ததுன்னா இன்ஸ்டாகிராம் தான் பார்த்துருக்கேன். லோக்கல் ஏரியால வந்துட்டு ஒரு புல்லட் ரெடி பண்ற மாதிரி நான் எப்படி பார்க்கல. எனக்கு பார்த்தோன்னே சரி பண்ணலாம். நம்ம ஏரியாவிலே நிறைய புல்லட் இருக்குதுங்க. அவரை சில பேர் கொடுத்துட்டாங்க, வயசாயிடுச்சு ஓட்ட முடியலன்னு. சில பேர் ஓட்டாத வீட்டுல நிறுத்திக்கிற ஆளுகளும். எப்படி இன்னொன்னு கேட்கணும், எப்படி இந்த ஊருக்குள்ள எப்படி புல்லட் வந்துச்சு? இந்த ஊர் மீன்ஸ் கோபிச்செட்டிப்பாளையத்துக்குள்ள எப்படி புல்லட் வந்து ஃபர்ஸ்ட் எப்படி என்ட்ரி ஆச்சு? அது தெரியுமா உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு? எல்லாருமே தோட்டங்காடு இதுக்காக டீசல் போட்டு தான் அன்னைக்கு மெயினுங்க. புல்லட் தான் மெயினுங்க. எடுத்த மூட்டை 2 மூட்டை பெட்டியாலாம் இருந்தா 2 மூட்டை 3 மூட்டை போட்டுக்கலாங்க. அந்த யூஸ்க்கெல்லாம் மேக்சிமம். அப்படி இது வந்து எல்லா வண்டி மாதிரி முடையெல்லாம் இருக்காது, டயர்டு இருக்காது. எவ்வளவு தூரம் போயிட்டு வந்தாலும் சலுப்பு இருக்காதுங்க. இப்போ நீங்க 100cc போயிட்டு வந்தீங்கனாலும் உங்களுக்கு 100 கிலோமீட்டர் போனா சலுப்பா இருக்குங்க. இந்த வண்டி பொறுத்தளவுக்கு அந்த மாதிரி எல்லாம் இருக்காது. கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டு வந்து வச்சிருந்தா அந்த இதெல்லாம் இருக்காது. இப்ப நானும் இந்த புல்லட் ஓட்டுனதே கிடையாது, ஸ்டார்ட் பண்ணதே கிடையாது. அது எப்படி கீர் போடணும்னு தெரியாது. அந்த மாதிரி பார்ட்டி நிறைய இருக்கிறாங்க. எடுத்து ஓட்டி பழக்கி விட்டு எடுத்துட்டு போன ஆளுகள்லாம் இருக்காங்க. ஜீவால் டிரைவரா இருக்கிறாரு. அவருக்கு புல்லட்டே தள்ள தெரியாது. அவருக்கு வாங்கி கொடுத்து நம்ம பண்ணாரி வரைக்கும் ஓட்டி பழக்கி விட்டு அப்புறம் இப்ப அவருக்கு வயசாயிடுச்சுங்க. வயசானதுக்கு அப்புறம் தான் கொடுத்துட்டாரு. ஒரு புல்லட் வந்து சாவி போட்டதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அதை மூவ் பண்ணி எடுத்துட்டு போறது வரைக்கும் அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர், திரும்ப போயிட்டு வந்துட்டு அது எப்படி ஆஃப் பண்ணி நிறுத்தணும், அது எனக்கும் தெரியாது. நானும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண கிடையாது, பார்த்தது கிடையாது. புல்லட் ரோட்ல போகும்போது பார்த்துருக்கேன். ஓ டீசல் புல்லட்டா பாருங்க, பாருங்க நீங்க வந்து. ஓகே.
இந்த வண்டியை வந்துட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணி எப்படி ரன் பண்றது? மேக்சிமம் சாவி ஆஃப் பண்ணிடுவோம். இல்லைன்னா ஏம்ஸ் மைனஸ் இருந்துச்சுன்னா பேட்டரி டவுன் ஆயிரும். அதனால மேக்சிமம் சாவி ஆஃப் பண்ணிடுவாங்க. இப்போ சாவி போட்டதையுமே ஏம்ஸ் சென்டராக இருந்தால் தான் ஸ்டார்ட் பண்ணணுங்க. சென்டர் வச்சு பண்ணால் தான் ஈஸியாகுங்க. இல்லைன்னா அட்வான்ஸ் அடிக்குங்க. பாருங்க, இப்போ மைனஸ் இருக்குதுங்களா, உதைக்கிறதுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்குங்க, அட்வான்ஸ் ஆகும். ஓகே ஓகே. இப்போ சென்டர் வந்துச்சுங்களா, அப்படி ஓச்சுன்னா ஒரு ஸ்டார்ட் ஆகிக்கும். மைனஸ் வந்து சென்டர்ல வரணும். ஆமாங்க, சென்டர்ல வந்துச்சுன்னா உடனே உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிடும். சென்டர்ல வந்துச்சுன்னா உடனே ஸ்டார்ட் ஆகிக்குங்க. இது எப்படி மூவ் பண்றது? இது ஃபர்ஸ்ட் கீர் மேலைங்க, ஒரு செகண்ட் தேர்டு டாப்பு கீழே. பாருங்களேன், ஒரு வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு எவ்வளவு வேலைகள் இருக்குன்னு சொல்லிட்டு. இப்ப ஆஃப் பண்றதுக்குங்களா நியூட்ரல் பண்ணதுக்கு அப்புறம் இதுல ஆஃப் பண்ணிக்கலாம். நியூட்ரல் பண்ணிட்டீங்களா? நியூட்ரல் பண்ணிட்டேன். நியூட்ரல் வந்து கீர்லயும் பண்ணிக்கலாம். பண்ணலாம். இது வந்து பெட்ரோல் புல்லட். ஆமாங்க. டீசல் இதே மாதிரி தான். ஆமாங்க. பாருங்க, இப்போ மைனஸ் வந்துருச்சு, ஆஃப் பண்ணது மைனஸ் வந்துருச்சுங்களா, அப்படியே விட்டோம்னா பேட்டரி டவுன் ஆயிருங்க. ஓகே, இப்போ இதுக்கு என்ன பண்ணணும்? சாவி ஆஃப் பண்ணிட்டோம்னா பேட்டரி டவுன் ஆகாதுன்னு வைங்களா. ஓ, சாவி வந்து போட்டிருக்கே கூடாது. ஆமாங்க, சாவி ஆன்ல மேக்ஸிமம் இருக்க கூடாதுங்க. ஓகே ஓகே. எவ்வளவு நேரம் சாவில ஆன்ல இருக்கணும் மேக்ஸிமம் இருந்தா? ஒரு 10 நிமிஷம் அதிகம். 10 நிமிஷம் தான். பெட்ரோல் புல்லட்டுக்கும் டீசல் புல்லட்டுக்கும் வந்துட்டு மெயின்டெனன்ஸ்னா எப்படி, எந்த மாதிரி, அதுக்கு என்ன வித்தியாசம்? மெயின்டெனன்ஸ் இந்த வண்டியில் பேட்டரி கம்பல்சரி நம்ம பார்க்கணும். மேக்ஸிமம் பேட்டரி வந்து சார்ஜில் இருந்தால் தான் பெட்ரோல் புல்லட்டை ஓடுங்க. இல்லைன்னா ஓடாது. பழைய ஓல்டு புல்லட்டாக இருந்தால் அது ஒன்றும் பிரச்சனை, ஸ்டார்ட் ஆகி காயில் அதில் கரண்ட்லேயே ஸ்டார்ட் ஆகி. இந்த வண்டியில் அப்படி இல்லைங்க, இது பேட்டரி கம்பல்சரி இருக்கணும். பேட்டரி ஒரு ஆஃப் கண்டிஷனா பேட்டரி இருக்கணும், ஓடும். இல்லைன்னா ஓடாதுங்களா. ஓகேங்களா. மெயின்டெனன்ஸ் கேட்குறேன், இப்போ இதுக்கெல்லாம் எவ்வளோ செலவாகும்னு கேட்குறேன். இதுக்கு செலவுன்னு பார்த்தா நம்ம டீசலுக்கும் ரெண்டு சரி செலவு ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்கும். பெருசாலாம் ஒன்றும் வித்தியாசம் வராது. இதுக்கு 3 லிட்டர் ஆயில் வாங்குறா, அதுக்கு 2 லிட்டர் ஆயில் வாங்குறா, அவ்வளவுதான். அமௌண்ட் எவ்வளவு வரும் ஒரு சர்வீஸ் பண்ணா? ஒரு சர்வீஸ் பண்ணா 1500 ரூபா 2 ரூபா அவ்வளவுதான். எவ்வளவு கிலோமீட்டர் ஒன்ஸ் சர்வீஸ்? 4000 கிலோமீட்டர் ட்ரிப். இப்போ இந்த வண்டி வாங்கி இப்போ நாங்க வாங்கணும்னு வச்சுக்கோங்க, நான் புதுசா வாங்குறேன், ஒரு ஆசையில வாங்கிட்டோம். சரி. அதுக்கப்புறம் நம்மளால வெளியே எங்கேயே போக முடியல, ஒரு 4-5 வருஷம் நிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். திரும்ப அந்த வண்டி எடுத்து திரும்ப நம்ம ஓட்டுறோம் அப்படின்னா ஏதாச்சும் சர்வீஸ் பண்ணுமா, இல்ல அப்படியே ஓட்டலாமா? இல்ல வண்டியை இருந்தா கார் பண்ற மட்டும் கிளீன் பண்ணணும். ஏன்னா பெட்ரோல் வந்து இப்பெல்லாம் எத்தனால் அதிகமா இதாதுங்களா, உள்ள பூரா பூசணம் போத்த மாதிரி ஆகி போயிடும். அது பூரா சுத்தமா பெட்ரோல் போட்டு வாஷ் பண்ணிட்டு மாட்டினோம் ஸ்டார்ட் ஆகிக்கும். பேட்டரி அவ்வளவு நாள் பேட்டரி நிக்கல, பேட்டரி போயிருக்கும். ஆமா, பேட்டரி மட்டும் மாத்திர மாதிரி இருக்கும். டீசல் புல்லட்ல அந்த இது கிடையாது. எத்தனை வருஷம் இருந்தாலும் ஒரே ஸ்டார்ட் பண்ணா ஸ்டார்ட் ஆகிக்கும். இப்போ வந்து பெட்ரோலுக்கு வந்து இவ்வளவு ஒரு சில விஷயங்கள் இருக்கு, ஆனா டீசல்ல வந்து அந்த பிரச்சனை இதெல்லாம் கிடையாது. இது அப்படியே காருக்கும் இதுக்கும் ஆப்போசிட். ஆமா, 4-5 மாசம் வரைக்கும் நிறுத்தலாம். டீசலுக்கு அது பிரச்சனை, அது எப்படி வேணும் கிடக்கலாம். டீசல் அதை எத்தனை வருஷம் நின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இப்ப எப்படிங்க, இப்ப எது டீசல் புல்லட்டு எது பெட்ரோல் புல்லட் எப்படி கண்டுபிடிக்கிறது? பட் பெட்ரோல் புல்லட் சைலன்சர் ஃப்ரண்ட்ல வருங்க. சைலன்சர் ஃப்ரண்ட்ல வரும் பெட்ரோலுக்கு. அப்புறம் இந்த இன்ஜின் கவர் அதுல பாருங்க ஒரு மாதிரி இருக்கு, இதுல இந்த மாதிரி கவர்லாம் வராது. இதுதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம். ஆமா, பெட்ரோல் புல்லட் கரெக்டா மெயின்டைன் பண்ணணும். இப்போ இந்த மேடு ஏறணும்னு வைங்க, சும்மா மெதுவா போயிட்டு இருப்பாங்க, அப்படியே போனாங்கன்னா என்ன ஆகுன்னா லோடு வாங்க, டெக்னீஷியன் சவுண்டு வரும், கடிகாரன்னு அடி வரும். அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம அப்படியே ஓட்டுவாங்க. அப்போ ஓட்டாயில என்ன ஆகுன்னா கிராங்கு சிலிண்டரு இதெல்லாம் புடிங்கின்னு வைங்களா. அந்த வண்டியை பொறுத்த அளவுக்கு அப்படி கிடையாது. கிளட்ச் அனுப்பி எப்படி வேணா ஓட்டிக்கலாம், ஒண்ணுமே ஆகாது. இப்போ நீங்க சேலும் பண்றீங்க, சர்வீஸும் எல்லாமே பண்ணி கொடுக்குறீங்க. சேலும் பண்றாங்க, சர்வீஸ் பண்றாங்க. வண்டி வந்து எங்க இருந்தாலும் வந்தாலும் ரெடி பண்ணி கொடுத்துருவீங்க, எந்த ஒரு நாளும் சரி, எங்க இருந்தாலும் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. வண்டியில எப்படி பர்ச்சேஸ் பண்றீங்க? நிறைய பேர் பார்க்காதவே பணம் போட்டுட்டு வண்டி ரெடி பண்ணி கொடுத்த ஆளுகள் இருக்கிறாங்க. நார்வேல வண்டி அவர் யூடியூப்ல போட்டிருந்தா பார்த்தாரு,
அப்பதான் ரீஸ்டோர் பண்ணுச்சு. அவர் பஞ்சாப்காரருங்க. ம். கம்ப்ளீட் ரீஸ்டோர் பண்ணி இருந்த வண்டியவே எடுத்து கொடுத்தா மறுபடியும் அவர் பூரா ப்ளூ தான் வேண்டாரு. ம். கம்ப்ளீட்டா ப்ளூ டீலக்ஸ் பண்ணி ம். மறுபடியும் அவர் கொஞ்சம் ஓட்டிட்டு பஞ்சாப் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இங்கேயே கொடுத்து ரீசேல் பண்ணிட்டாரு. உங்க ஆதார் கார்டு மட்டும் அனுப்புங்க, அட்ரஸ் இந்த பேங்க் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க அப்படின்னாரு. ம். அதை அனுப்பிச்சுட்டு உடனே அமௌண்ட் போட்டு விட்டாரு. ஃபர்ஸ்ட் அன்னைக்கு 1,00,000 ரூபா போட்டு விட்டாரு. ஆ. வைக்காத அன்னைக்கு 1,75,000 கொடுத்தாரு. மீதி அமௌண்ட் போட்டு விட்டாரு. ஆ. அப்புறம் அவர் டேஸ்ட்டுக்கு மறுபடியும் அலைவியலை கழட்டிட்டு எனக்கு போக்ஸ் வீல் மாத்தி கொடுங்க, ம். அலைவியலை கொடுத்துருங்க, எனக்கு போக்ஸ் வீல் மாத்தி கொடுங்கன்னாரு. அதையும் மாத்தி கொடுத்து அப்புறம் இங்கிருந்து கொண்டு போய் அவர் வீட்லயே டெலிவரி கொடுத்து போட்டார். ஆனா ஓட்டிட்டே போயிட்டீங்க. ஆமா. ரைட். நீங்க உங்க வயசுல ஒரு புல்லட் எடுத்திருப்பீங்களே. ஒரு ஆமா. நீங்க எந்த வயசுல புல்லட் 2005 எடுத்தேன். அந்த வயசுல சின்ன சின்ன சேட்டைகள் பண்ணிருப்பீங்களா புல்லட் வச்சு? ஏதாச்சும் அதை சொல்ல முடியுமா? அது அந்த புல்லட்டோட லைஃப் உங்களுக்கு எப்படி இருக்கு? கேட்டோன்னு சிரிக்கிறேன். ஏதோ சேட்டை பண்ணிருப்பீங்களே புல்லட் வச்சு. நாங்க இந்த ட்ரிப்லாம் போயிருப்பீங்க, அது மாதிரிலாம் ஞாபகம் இருக்கா? இப்பெல்லாம் நம்ம போறது இல்லைங்க. போறது இல்லை பைக்ல. அந்த அளவுக்கு வசதி வாய்ப்பு எல்லாம் இல்லைங்க. Okay. நம்ம சினிமாக்கு இது போவோம், அதிகபட்சமா போவோம். ஃபேஸ்புக்கு மாதிரி இதெல்லாம் கிடையாது. லேண்ட்லைன் போன் தான் 110 பேர் தான் போன் வச்சிருப்பாங்க. போன் பண்ணி கேட்டு இந்த மாதிரி எங்க பைக் இருக்குது அப்படின்னு போய் பைக்லயே போய் ஊத்துக்குடி, செங்கப்பள்ளி, மேட்டுப்பாளையம், கோயம்புத்தூர் அந்த மாதிரி ஏரியாவெல்லாம் போய் எடுத்துவாங்க. இப்போ உங்களுக்கு எந்தெந்த ஊர்லாம் சர்வீஸ்க்கு வராங்க? கர்நாடகால இருந்து வராங்க, கோயம்புத்தூர்ல இருக்கிறாங்க, மேட்டுக்குளத்துல இருக்கிறாங்க, அவனாசி, திருப்பூர், பல்லடம், செங்கப்பள்ளி. இப்போ ஒரு வண்டி வந்துட்டு சர்வீஸ் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? சர்வீஸ்னா இப்போ ஆயில் மாத்தி சின்ன சின்ன வேலை எந்த அளவுக்கு ஒர்க் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆயிரும். இந்தாங்க. இப்போ ஆயில் மாத்துறது அப்படின்னா ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அதிகபட்சம். ஆயில் மாத்தி பிரேக்ஸ் மாத்தி இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையா இருந்தா ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு செஞ்சு கொடுக்கணும். ஒரு வண்டி வந்துட்டு ரீஸ்டோர் பண்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? ரீஸ்டோர் பண்றதுக்கு குறைஞ்சது 2 மாசம் ஆயிரும். 2 மாசம் ஆயிரும். 1 மாசத்துக்கு 2 மாசம் ஆயிருங்க. ம். பணம் கொடுக்கறத பொறுத்து இருக்குங்க. ஒவ்வொரு பார்ட்டியும் இல்ல ஒருத்தவங்க வந்து பணம் ஃபுல்லா கொடுத்துறாங்க, அவங்க செட்டில் பண்ணிட்டாங்க, அதெல்லாம் நம்ம 1 மாசத்துலயே கொடுப்போம். 1 மாசத்துலயே கொடுத்துடலாம். இப்போ ஒரு வண்டி ரெடி பண்றதுக்கு எப்படியும் 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா ஆயிரும். வண்டி வாங்கி ரெடி பண்ணா ரெடி 2 லட்சம், ஒரு 2.5 லட்சம் ஆயிரும். 2 to 2.5 ஆயிரும். ஆமாங்க. நீங்க பக்காவா பண்ணி கொடுத்துருங்க. ஆமாங்க. ஓகேங்கண்ணா. இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கோம். உங்க நேம்? மணி. மணி. ஆமாங்க. வேற ஏதாவது பேருக்கு அடைமொழி ஏதாச்சும் இருக்கா? மணின்னு சொன்னா மணி. எல்லாத்துக்கும் மணின்னு சொன்னது எல்லாத்துக்கும் தெரியும். ஆமாங்க. இந்த இப்போ கடை வந்து எங்கேங்கண்ணா இருக்கு? குணத்தூர்ல இருந்து கோபி போற வழி வாய்க்கால் மேடுங்க. கோபில இருந்து கரெக்டா 4 கிலோமீட்டர். கோபில இருந்து 4 கிலோமீட்டர். ஆமா. உங்களோட கான்டாக்ட் டீடைல், சரி, அப்புறம் லொகேஷன் சரி. எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன். சரி. நம்ம சேனல் பார்த்துட்டு யாராவது வந்தாங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட் பிரைஸ்ல பண்ணி கொடுங்க. சூப்பரா பண்ணி கொடுத்துருங்க. நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு உங்களுக்கு நம்ம ஒரு நாள் மீட் பண்ணோம், அந்த போற வழியில பார்த்தோம், வந்து பண்ணோம். நம்ம இந்த வீடியோ பண்றதை நம்பி 4-5 பேர் வருவாங்க. கண்டிப்பா வந்தாங்கன்னா அவங்களை டிசப்பாயின்மெண்ட் இல்லாம ஆ. சூப்பரா ஒர்க் பண்ணி கொடுத்துருங்க. சரிங்களா? சரி, சரி. யாராவது வந்தாங்கன்னா நீட்டா கிளீனா, அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. அதெல்லாம் ஏதாச்சும் காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதை பண்ணி கொஞ்சம் ரேட்டு ஆமா. குறைச்சி ஏதாச்சும் அதை பண்ணி கொடுங்க, பண்ணி கொடுத்துருங்க. அது ஒவ்வொரு பார்ட்டிக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுத்துருவோங்க. நாங்களே சொல்லிடுவேன். ம். நான் அந்த செயின் பிரைட் போட்டோம்னா 3 மாசத்துல ஓடு, ம். குறிப்பிட்ட நாளைக்கு அப்புறம் ஓட்ட முடியாது ம். அப்படின்னு சொல்லிடுவா. அவங்க பார்ட்டி எங்கிட்ட இப்போதைக்கு ரொம்ப வழி இல்லை, ஒன்றும் இல்லை, அப்படியே ஏதாவது ஓடுற அளவுக்கு பண்ணி கொடுக்குறாங்கன்னா, இல்லைன்னா கூட ஓரளவுக்கு நம்மகிட்ட இருந்தா போட்டு சரின்ட்டு பண்ணி கொடுத்து வைக்கிறேன். சில பார்ட்டிக எனக்கு வண்டி ஓட்டுறதுக்கு திருப்தியா இருக்கணும், எல்லாம் என்னென்ன மாத்திரமே எடுத்துட்டு கம்ப்ளீட் மாத்திர அப்படின்றாங்க. அந்த மாதிரி பார்ட்டி நிறைய இருக்கிறாங்க. இப்போ இதுக்கு ஸ்பேர்ல எப்படின்னு கிடைக்குது? இப்போ இந்த பழைய புல்லட் இதுக்குன்னு தனியாக ஸ்பேர் வருதா இல்ல தனியா ஸ்பேர் வருதுங்க. பழைய புல்லட்டுக்கு தனியாக ஸ்பேர் இருக்கு, ஆமா. டீசல் புல்லட்டுக்கு, பெட்ரோல் புல்லட்டுக்கு தனியாக ஸ்பேர் ஆமா. இருக்கு. எங்கெங்க ஸ்பேர் கலெக்ட் பண்ணுவீங்க? கோபியில செந்தில் முருகன்ல, ஆ. கோபி செந்தில் முருகன்லயே இருக்கேன். ம். இல்லைனாலும் அவர்கிட்ட சொன்னா அவர் எங்க இருந்தாலும் ஆர்டர் ஓட்டு வாங்கி கொடுத்துருவாரு. இப்போ பெயிண்டிங்ல எங்க பண்றீங்க? பெயிண்ட் கோபிலேயே பண்ணிக்குவோம். கோபில அது தனியா? ஆமா, திங்கர் வேலைக்கு தனியா இருக்கிறாங்க. ஓகே ஓகே ஓகேங்களா. இப்போ ஏதாவது வண்டி சேலுக்கு இருக்கா? சேலுக்கு இருக்குங்க. இருக்குங்களா? அந்த வண்டி பார்க்கலாங்களா? பார்க்கலாங்க.